எல்லையில் போர் பதற்றம் நிலவுகிறது. தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி திரு நரசிம்மன் நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம். இப்ப துல்லிய தாக்குதல் நடத்தி முடிக்கப்பட்டு ஏறக்குறைய ஒரு 6 மணி நேரம் ஆயிருக்கு. இப்ப எல்லையில எது போன்ற ஒரு சூழ்நிலை நிகழும், இனி எது போன்ற முன்னெச்சரிக்கை அவசியம்? இந்த காட்சியில் என்னை இணைத்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இரவு 1:44க்கு 9 இடங்களில் நம்முடைய ஏவுகணைகள் மூலமாக பாகிஸ்தானில் அட்டாக் செய்யப்பட்டது. அது செய்ததுக்கு அப்புறம் பாகிஸ்தானிலிருந்து சில விதமான ரியாக்ஷன் நமக்கு பார்ப்பதற்கு கிடைத்துள்ளது. அதன் மூலமாக பார்க்கும்போது அந்த 9 இடங்கள் நீங்கள் மேப்பில் காமித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த 9 இடங்களில் தீவிரவாத குழுக்களின் தலைநகரம் அல்லது அவர்கள் பயிற்சி அளிக்கக்கூடிய இடங்கள் இவைகளை தான் நாம் டார்கெட் செய்திருக்கிறோம். இப்பொழுது நாம் எல்லை பகுதியில் ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய எல்லை பகுதியில் இப்பொழுது ஃபயரிங் நடந்து கொண்டிருக்கிறது. இரு தரப்பிலிருந்தும் பீரங்கிகளும் இப்பொழுது ஃபயர் செய்து கொண்டிருக்கின்றன. இவ்விதமான ஒரு நிலவரம் இப்பொழுது அங்கு நிலவிக் கொண்டிருக்கிறது. இதன் பிறகு பாகிஸ்தானிய பிரதமர் இன்று காலை 10:30 மணிக்கு அவருடைய குழுக்களுடன் மீட்டிங் அறிவித்திருக்கிறார். அதே போல் இந்திய பிரதமரும் 10:30 மணிக்கு கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி கூட மீட்டிங் வைத்திருக்கிறார். இதற்கு பிறகு எந்த விதமான ரியாக்ஷன் பாகிஸ்தானிலிருந்து வரும் என்பதற்காக நாம் தயாராக இருக்க வேண்டும். எந்த விதமான ஒரு ரியாக்ஷனும் அங்கிருந்து வரலாம், எந்த விதமான தாக்குதலும் அங்கிருந்து வரலாம். அதற்கு தகுந்த மாதிரி நாம் தயாராக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இன்று அந்த சிவில் டிஃபென்ஸோட மார்க்அப் என்ற ஒரு பயிற்சி இன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இராணுவத்தின் கூட சிவில் ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள், அதிகாரிகள் அனைவரும் தயாராக இருக்க வேண்டும். அதற்காகவே இந்த பயிற்சி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இவ்விதமான ஒரு நிலைமை இப்பொழுது நிலவிக் கொண்டிருக்கிறது. இதை இங்கிருந்து எப்படி அது முன்னேறும் என்பதை பற்றி இனிமேல் தான் நமக்கு அந்த மீட்டிங் எல்லாம் முடிந்ததுக்கு அப்புறமாக நமக்கு தெரிய வரும். திரு நரசிம்மன் சார், இப்ப எல்லையோர பகுதிகளில் பதற்றம் நிலவுது அப்படின்றது கடந்த காலங்களில் வழக்கமாக பார்த்த நிகழ்வு. ஆனால் இந்த முறை நாடு முழுக்க, அதாவது பிளைன் ரீஜியன்லையும் சரி மற்ற மாநிலங்களில் கடந்த 5 தசாப்தங்களில் பார்க்க முடியாத ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துறதா இது போன்ற தாக்குதல் அப்படின்றது இருக்கா, இல்லை இது வழக்கமான நடைமுறை தான், இனிமேல் இதுக்கு நாம் தயாராக வேண்டிய சூழ்நிலை இப்போ வந்திருக்கா? நமக்கு பாகிஸ்தான் எந்த விதமாக இதுக்கு எந்த விதமான ரியாக்ஷன் பாகிஸ்தானிலிருந்து வருங்கிறது நமக்கு தெரியாது. அது தெரிகிற வரைக்கும் நாம் எல்லாருமே தயாராக இருக்கிறது நல்லது. நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான், பாகிஸ்தானிடத்திலும் நம்மிடத்திலும் அணு ஆயுதங்கள் இருக்கின்றன. அவ்விதமான ஒரு ஆயுதங்கள் எப்பொழுதானும் உபயோகப்படுத்தினால் அதன் விளைவுகளை காண்பதற்காக நாம் தயார் இருக்க வேண்டும். அது கடைசியாகத்தான் அது வந்தால் கூட அது வந்தால் அந்த பாகிஸ்தானை முடிந்துவிடும். அதனால் அவர்கள் அதை உபயோகப்படுத்த மாட்டார்கள். ஆனால் பாகிஸ்தானிடத்திலும் இராணுவ தளவாடங்கள் நிறைய உள்ளது. அவர்களிடம் ஏர்ஃபோர்ஸும் உள்ளது, பீரங்கிகளும் உள்ளன. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் பாகிஸ்தான் எந்த விதமான ஒரு ரியாக்ஷனுக்கு தயாராக இருக்கும் என்பது நமக்கு இதுவரை தெரியாது இருக்கிறது. அதற்கான பிளானிங் நாம் செய்து விட்டோம். ஆனால் அவர்கள் எப்படி செய்வார்கள் என்பதை பொறுத்து நமக்கு அதற்காக தயாராக இருக்க வேண்டும். அதனால்தான் எல்லாரையுமே தயார்படுத்தக்கூடிய ஒரு நிலைமைக்கு நாம் வந்திருக்கிறோம். அதனால்தான் சிவிலியன்களையும் சேர்த்து அவர்கள் எந்த விதமாக தயாராக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த பயிற்சி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லாவற்றிற்கும் காரணம் என்னவென்றால், பாகிஸ்தானிலிருந்து வரக்கூடிய ரியாக்ஷன் எந்த விதமாக இருக்கும், அதற்காக நாம் எப்படி தயாராக இருக்க வேண்டும் என்பதை பொறுத்துதான் நம்ம இந்த பயிற்சிகளை அறிவித்திருக்கிறோம். இப்ப எல்லையோர மாநிலங்கள் பாதுகாப்பாக இருக்கிறது தவிர்க்க முடியாதது. தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள், அதுவும் குறிப்பா சென்னை, கல்பாக்கம் போன்ற அணுமின் உலை செயல்படக்கூடிய பகுதிகள் வல்னரபிள் லிஸ்ட்ல இருக்கிறதுக்கான காரணம் என்ன?
தமிழ்நாடும் மற்ற அருகில் இருக்கக்கூடிய கேரளா போன்ற மாநிலங்கள் எந்த அளவுக்கு அலர்ட்டா இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு? எல்லாருக்குமே அலர்ட்டா இருக்கிறது நல்லது. கல்பாக்கத்தை பற்றி நீங்கள் கூறினீர்கள். கல்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அணு மின்சார உற்பத்தி ஆலை இருக்கிறது. அங்கு அதற்கு ஏதாவது ஒரு கேடு ஏற்பட்டால் அதிலிருந்து விளையக்கூடிய இந்த அட்டாமிக் எனர்ஜி, இந்த நியூக்ளியர் ஃபால் அவுட் என்று சொல்லக்கூடிய ஒரு அணு 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 நியூக்ளியர் ஃபால் அவுட் என்று சொல்லக்கூடிய ஒரு ரியாக்ஷனுக்காக தான் நாம் தயாராக இருக்க வேண்டும். அதற்காக ஏற்கனவே நம்முடைய கவர்மெண்ட் அதுக்காக வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது. அதனால் நமக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் பாகிஸ்தானிடம் ஏவுகணைகள் உள்ளன. அந்த ஏவுகணைகளில் ஏதாவது ஒன்று நமது மீது தாக்குதல் நடத்தினால் தமிழ்நாடு, கேரளா போன்ற இடங்களில் வந்து விழக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன. அதற்காக தயாராக இருக்க வேண்டும். பயப்படக்கூடிய ஒரு தேவையும் இல்லை. நாம் நம்முடைய வேலைகளை பற்றி நார்மலாக செய்து கொண்டே இருக்கலாம். மற்றபடி ஏதாவது அந்த மாதிரி ஒரு அட்டாக் ஏற்பட்டால் அதற்காக நம்ம தயாராக இருக்க வேண்டும். அது அந்த அளவுக்கு இருந்தால் போதும். பயப்படக்கூடிய ஒரு தேவையும் இல்லை. இப்ப கடலோர மாநிலங்கள் தமிழ்நாடு, குஜராத் போன்ற மாநிலங்கள்ல ஏர் டிஃபென்ஸ் அப்படின்றது நமக்கு ரொம்ப தவிர்க்கும் அவசியமானது. எவ்வளவு தயார் நிலையில் இருக்கும் சார்? இப்ப பாகிஸ்தான் எப்படி ரிட்டாலியேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முன்னெச்சரிக்கை நாம் இருக்கும். ஆனா இந்த ஏர் டிஃபென்ஸ் அப்படின்றது நம்ம எந்த அளவுக்கு தயாரா இருக்கும்? உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், தமிழ்நாட்டிலும் நம்மளுடைய ஏர்ஃபோர்ஸுடைய பேசஸ் உள்ளன. ஒவ்வொரு ஏர்ஃபோர்ஸ் பேஸுமே ஏர் டிஃபென்ஸ்க்காக தயாராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அது. அதனால் தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் நாம் பயப்படக்கூடிய அளவுக்கு ஒன்றும் இல்லை. நம்முடைய ஏர் டிஃபென்ஸ், நம்முடைய ஏர்ஃபோர்ஸ் அங்கங்கே டிப்ளாய் செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஏர் டிஃபென்ஸ்க்கான காரியங்களை அவர்கள் செய்து விடுவார்கள். அதற்காக நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு பாதுகாப்பு ஒத்திகை சொல்லியிருக்காங்க 259 இடங்கள்ல. வழக்கமாக இந்த அலாரம், ஒரு ஏர் ஸ்ட்ரைக் வருது, நமக்கான ஒரு எச்சரிக்கை மணி ஒலிக்கப்பட்ட பிறகு அது எத்தனை நிமிடங்களுக்கு முன்னதாக ஒலிக்கப்படும், எத்தனை நிமிடங்களுக்கு முன்னதாகவே அது இது மாதிரி தாக்குதல் நடத்துறதுக்கு ஒரு ராணுவ விமானம் வருது அப்படின்றது நமக்கு முன்னெச்சரிக்கை சமிக்கை மூலமாக முடியும். அது எத்தனை நிமிஷம் டிடெக்ட் பண்ண முடியும்? இதற்காக பலவிதமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பாகிஸ்தானிலிருந்து ஏவுகணைகள் தயாராகப்படும் போதே நமக்கு அறிவிப்பு வந்துவிடும். அதனால் நமக்கு ஒரு 8-10 நிமிஷங்கள் குறைந்த நமக்கு டைம் கிடைக்கக்கூடும். அதனால் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. அந்த மாதிரி சைரன் வந்தால் எந்த இடத்திற்கு போய் நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதை மட்டும் நாம் அறிந்து கொண்டால் போதும். மற்றபடி அதன் கூட நம்முடைய மெடிக்கல் சப்போர்ட், அந்த மாதிரி ஏதாவது ஒரு அட்டாக் வந்ததுனால் காயப்படக்கூடிய மக்களுக்கு அல்லது எதற்காக சப்போர்ட் கொடுக்கறதுக்காக மெடிக்கல் அரேஞ்ச்மெண்ட் அதுவும் தயாராக இருக்கிறது. அதனால் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. 8-10 நிமிஷங்கள் நமக்கு குறைந்தது வார்னிங் கிடைக்கும். அதுக்குள் நாம் ஏதாவது ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு சென்று விட்டால் போதும். இப்ப பிற நாடுகள்ல வழக்கமாக போர் சந்திக்கக்கூடிய சூழல் இருக்கும்போது பங்கர் அப்படின்றது அங்கே அன்றாட சில வீடுகளில் எப்பவுமே இருக்கக்கூடிய நடைமுறை. ஆனால் இந்தியா பெரும்பாலும் கடந்த 50 வருடங்களில் போரே சந்திக்காத ஒரு நாடு, முழுமையாக அமைதி நிலவக்கூடிய ஒரு நாடு. பட் பங்கர் மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இங்கே கிடையாது. நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்துக்கலாம் சார்? இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்கன்னா, வீட்டில் செவுத்தோட கார்னர் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பக்கத்தில் போய் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். டைனிங் டேபிள் மாதிரி இருந்ததுன்னா டைனிங் டேபிளுக்கு அடியில் போனால் அதில் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். இந்த மாதிரியான வீட்டுகளுக்குள்ளேயே எந்தெந்த இடத்தில் அதிகமாக பாதுகாப்பு கிடைக்கக்கூடிய இடங்களை நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த மாதிரி ஒரு இடத்திற்கு போய் அமைந்தால் போதும். மற்றபடி ஏர் அட்டாக் வரும்போது, ஏர் அட்டாக்கள் தமிழ்நாட்டில் வரத்துக்குள்ள வாய்ப்புகள் இல்லை. தமிழ்நாடு, கேரளா ஆகிய இடங்களில் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அப்படி வந்தால் நாம் எந்த விதமான இடங்களில் நமக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் என்பதை நாம் முன்கூட்டியே நாம் தெரிந்து வைத்துக் கொண்டு அந்த இடத்திற்கு போனால் போதும். சில சமயங்களில் வெளி இடத்திலேயே தரையில் படுத்துக்கொண்டு முழுமையாக படுத்துக்கொண்டு இருந்தாலே ப்ரொடெக்ஷன் நமக்கு கிடைக்கும். அதனால வீட்டுகளுக்குள்ளேயே எந்தெந்த இடத்தில் நமக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடிய இடங்களை நாம் தெரிந்து வைத்துக்கொண்டு அந்த இடங்களில் போய் இருந்தால் போதும். இதற்காக பங்கர் மாதிரி ஏற்பாடுகள் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ
நீங்கள் நிறைய இது மாதிரியான சூழ்நிலையை பார்த்துருப்பீங்க. இப்போ இந்தியாவுடைய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ப்ரிசிஷன் தாக்குதல் அப்படின்றது பாகிஸ்தானில் நிறைய இடங்களில் வழக்கமாக நடைபெற்ற தாக்குதலை விட இது ரொம்ப வீரியமிக்கது, வலுவானது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாகிஸ்தான் ரெட்டலியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பார்டரில் சில இடங்களில் ஷெல்லிங் அட்டாக்கை பார்க்க முடியுறதா சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு எஸ்கலேட் ஆக வாய்ப்பு இருக்குது சார்? நாம வந்து இப்போ அட்டாக் பண்ணது வந்து கரெக்டாக அந்த 9 டார்கெட் நாம் அட்டாக் பண்ணது வந்து தீவிரவாதிகள் இருக்கக்கூடிய டார்கெட் மட்டும்தான் நம்ம அட்டாக் பண்ணியிருக்கோம். பாகிஸ்தான் ஆர்மியோட பேசஸ் இல்லைன்னா ஆர்மியோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எதையுமே நம்ம அட்டாக் பண்ணல. அதே மாதிரி சிவிலியன் ஏரியா எதுவுமே நம்ம அட்டாக் பண்ணல. இது வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு சான்ஸ். இந்த மாதிரி வந்து சிவிலியன் ஏரியா அட்டாக் பண்ணல, ஆர்மி ஏரியா அட்டாக் பண்ணல, அதனால அவங்க வந்து திருப்பி அட்டாக் பண்றதுக்கான ஒரு காரணம் அவங்களுக்கு நாம கொடுக்கல. இருந்தாலும் நாம் அட்டாக் பண்ணது வந்து பாகிஸ்தானோட டெரிட்டரிக்குள்ள இருக்கிற இடம். அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு அவமானமாக அவங்க ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதனால் அவர்கள் சில விதமான ரியாக்ஷன் நமக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும்தான் நாம் பார்க்க வேணும். இதில் வந்து முழுமையான ஒரு வார் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போகிறதுக்கு சான்சஸ் வந்து கொஞ்சம் கம்மி. ஏன்னா பாகிஸ்தானோட நிலைமை இப்போ வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. பொருளாதார நிலைமையும் மோசமாக இருக்குது, அரசியல் நிலைமையும் மோசமாக இருக்குது. உலகத்திலேயே அவங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஆளுகளும் கண்ட்ரிகளும் ரொம்ப கம்மியாக இருக்கு. அதனால வந்து அவங்க ஃபுல் ஸ்கேல் போவாங்கங்கிறது கொஞ்சம் கம்மி சான்சஸ் தான் இருக்கு. பட் சம் ரியாக்ஷன் வில் கம். கொஞ்சம் ஏர்லேருந்து வரலாம், பீரங்கிகள் ஃபயர் செய்யலாம், அந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கு வந்து நாம ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். பட் ஃபுல் ஸ்கேல் வாருங்கிறது வந்து கொஞ்சம் கம்மி சான்சஸ் தான். பட் அதுக்கும் நாம தயாராக இருக்கணும். இப்போ பாகிஸ்தான் கடந்த காலங்களில் ஒரு செல்வாக்குமிக்க அரசு இருக்கும்போது மக்கள் அதனுடைய ஆதரவு முழுமையாக இருக்கும். இப்போ பிரதான எதிர்க்கட்சி தலைவர் இம்ரான்கான் சிறையில் இருக்கார். ஷபாஸ் ஷெரீப் மீது பயங்கர அதிருப்தி இருக்கிறதா தகவல் இருக்குது. பொருளாதார சிக்கல் இருக்குது. பக்கத்தில் ஆப்கானிஸ்தானுடைய நெருக்கம் இல்லை, பலுசிஸ்தானில் உள்நாட்டு பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி சவால் இருக்கும்போது மக்கள் பாகிஸ்தான் அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைக்கு பாகிஸ்தான் மக்களே ஆதரவு கொடுப்பாங்களா? இதுல வந்து உங்களுக்கு வந்து பாகிஸ்தான் இதை எந்த விதமான திசை திருப்புறாங்கிறத பார்க்கணும். நாம வந்து இதை அட்டாக் பண்ணது வந்து பஹல்காம்ல அந்த டெரரிஸ்ட் அட்டாக் அவங்க பண்ணதுக்கு மறுபடி கொடுக்கறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம அட்டாக் பண்ணியிருக்கோம். இப்போ அவங்களோட மீடியாலேருந்து வர இன்ஃபர்மேஷனை பார்த்தீங்கன்னா அதை அவங்க வந்து திசை திருப்பி விடுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. எந்த விதமான திசை திருப்புறாங்கன்னு கேட்டால் இதை வந்து ஒரு முஸ்லீம் ஆங்கிள் கொடுத்துட்டு அந்த ஆங்கிளில் வந்து அவங்கள எதிர்க்கிறதுனால தான் வந்து அவங்களோட மஸ்ஜித் அதெல்லாம் நம்ம அட்டாக் பண்ணியிருக்கோம். அதனால வந்து முஸ்லீம்களை வந்து அட்டாக் பண்ணாங்கிற மாதிரி திசை திருப்பறதுக்கு அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பண்ணும்போது சில பாகிஸ்தானுக்குள்ளேயே சில சக்திகள் வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கிற மக்களுக்கும் அவங்களுக்கும் புரியுது இந்த மாதிரி வந்து நம்ம தேசம் வந்து இவ்வளோ மோசமாக இருக்கு, பொருளாதார நிலைமை இவ்வளோ மோசமாக இருக்கு, அரசியல் நிலைமை ஸ்டெபிலிட்டி இல்லை, ஸ்திரமா இல்லை. இந்த மாதிரி ஒரு சமயத்தில் வந்து போருங்கிற ஒரு இது வந்து பண்ணக்கூடாதுங்கிறது அவங்களுக்கும் புரியும். ஆனால் வந்து கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அதிரடி மாதிரி. இப்போ இந்தியா வந்து அது மாதிரி அதிரடி கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்க வந்து மறுபடி கொடுக்கலன்னா அவங்களோட பொசிஷன் வீக் ஆகிடும். அதனால இந்த மாதிரி பலவிதமான காரணங்கள்னால அவங்க வந்து ரியாக்ஷன் கொடுக்கறதுக்கு சான்சஸ் உண்டு. அதுக்கு நாம ரெடியா இருக்கோம். இப்போ இந்தியா இந்த அட்டாக்கை முடித்த உடனடியாக அமெரிக்கா, ரஷ்யா, சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற 4 நாடுகளுக்கு பிரீஃப் பண்ணியிருக்காங்க. அஜித் தோவல் பிரீஃப் பண்ணியிருக்காரு. எதற்காக இந்த ஆலோசனை, என்ன நடந்தது அப்படின்னு மற்ற நாடுகளோட பகிர்ந்து கொள்ள வேண்டிய தேவை ஏன் ஏற்படுது சார்? உலகத்துல நாம் வந்து தனியா இல்லை. ஐநா சபை இருக்கு, மற்ற சபைகள் இருக்கு. உலகத்தில் நாம தனி நாடு கிடையாது. பல நாடுகள் கூட இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் நாம இருக்கோம். இதுல வந்து நம்ம முதல்லயே இந்த அட்டாக் பண்றதுக்கு முன்னாடியே நாம எல்லாருக்கும் பிரீஃப் பண்ணியிருக்கோம். நீங்க ஒரு வாரம் 10 நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா பலவிதமான தேசத்திலிருந்து நமக்கு சப்போர்ட் வந்தது. பிரதமர் அவங்க கூட பேசியிருக்காரு, நம்ம வெளிநாட்டு அமைச்சர் அவங்க கூட பேசியிருக்காங்க, நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் எல்லாரோடையும் பேசியிருக்காரு. இந்த மாதிரி வந்து ஒரு சப்போர்ட்டை திரட்டிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அட்டாக் பண்ணியிருக்கோம்.
அட்டாக் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு மறுபடியும் ப்ரீஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி நாங்கள் டார்கெட் பண்ணது வந்து வெறும் டெரரிஸ்டோட ஏரியா மட்டும்தான், நாங்கள் மற்றபடி சிவிலியனோ இல்லை பாகிஸ்தான் ஆர்மியோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோ அதை நாங்கள் டார்கெட் பண்ணலை. அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த சப்போர்ட்டை ஸ்திரமாக நம்ம கூட வச்சுக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து எல்லாரோடையும் பேசி அவங்களுக்கு வந்து ப்ரீஃப் பண்ணி இந்த மாதிரி வந்து என்ன நிலைமைங்கிறத அவங்களுக்கு சொல்றது வந்து முக்கியம். சார், இதுல சீனாவுடைய ரோல் என்ன இருக்கு? பாகிஸ்தான் சீனாவுடைய நட்பு அண்மை காலமா தொடர்ந்து வலுப்பெற்றுட்டே வருது. சீனாவுடைய ரோல் இதுல எப்படி இருக்கும்? இந்தியா இனிமேல் இந்த சுச்சுவேஷனை டீஎஸ்கலேட் பண்றதுக்கு, டென்ஷனை குறைக்கிறதுக்கு இனிமேல் எது மாதிரியான முயற்சியை யார் எடுக்கணும்? இந்தியாவுடைய பங்கு அதுல என்ன இருக்கு? நீங்க சீனா பத்தி கேட்டீங்க, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஒரு சவால், ஒரு கொஸ்டின். இதை பத்தி நான் எழுதியிருக்கேன், தி வீக் மேகசின்ல போன வாரம் எழுதியிருக்கேன், அது வந்திருக்கு. நீங்க சீனாவோட சப்போர்ட் பாகிஸ்தானுக்கு பார்த்தீங்கன்னா 1965 1971 வாரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. 1999 சப்போர்ட் அவங்க கொஞ்சம் கூட கொடுக்கவே கிடையாது. ஆனால் இந்த சமயம் பார்த்தீங்கன்னா 2 விதமான ரியாக்ஷன் சைனாலேருந்து வந்திருக்கு. முதல்ல வந்து அவங்களோட ஃபாரின் மினிஸ்ட்ரி ஸ்போக்ஸ் பர்சன் சொல்லக்கூடிய ஒரு பிரதிநிதி, அவர் வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டியை நம்ம கண்டம் பண்ணுறோம், எனி டெரரிசம் இன் எனி ஃபார்ம் இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அவங்களோட தூதர் நம்ம நாட்டில் இருக்கிறவர் அவரும் அதே சொன்னாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட வெளிநாட்டு அமைச்சர் பாகிஸ்தானோட வெளிநாட்டு அமைச்சரோட பேசும்போது ஒரு சீக்கிரமான ஒரு இம்பார்ஷியல் ஒரு என்கொயரி மாதிரி வைக்கணும், அதுக்கப்புறம் தான் நாம் எந்த விதமான ஒரு முடிவும் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐநா சபையில் நேற்று நடந்த முந்தா நாள் நடந்த மீட்டிங்கில் பாகிஸ்தானுக்கு சைனா சப்போர்ட் பண்ணியிருக்கு. அந்த 15 பேரில் 13 பேர் வந்து நம்ம இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. பாகிஸ்தானும் சைனாவும் மட்டும் ஒரு சைடில் இருந்தாங்க. இந்த மாதிரியான ஒரு கட்டத்தில் அதுவும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கு அப்புறமா, பஹல்காம் நிகழ்ச்சி நடந்ததுக்கு அப்புறமா சைனா வந்து PL-15 சொல்லக்கூடிய ஏர் டு ஏர் மிசைல் அதை வந்து அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமா அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இந்த மாதிரியான சப்போர்ட்லாம் கொடுக்குற ஒரு நிலைமையில இருக்கும்போது அவங்க வந்து நமக்கு சப்போர்ட் பண்றதுங்கிறது கம்மியான சான்சஸ் தான் இருக்கு. ஆனா அவங்க வந்து பாகிஸ்தானுக்கு சாதகமா நம்ம மேல அட்டாக் பண்ணுவாங்கிறது கிடையாது. அந்த மாதிரி சைனா வந்து மற்றவங்களோட சண்டையில எப்பவுமே பங்கெடுத்துக்க மாட்டாங்க. அவங்களோட என்ன விதமான இன்ட்ரெஸ்டோ அதை மட்டும் பார்ப்பாங்க. அதனால அது பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்லாம் பண்ணா கூட யூஎன்ல சப்போர்ட் பண்ணலாம், அதுக்கு எக்யூப்மெண்ட் வேற அதெல்லாம் கொடுக்கலாம், அந்த மாதிரிலாம் பண்றது தவிர மற்றபடியான வேற எந்த சப்போர்ட்டும் அவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியாது. அவங்க வந்து நம்ம மேல அட்டாக் பண்ணுவாங்கிறது எதிர்பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நாம இதுக்கு ரெடியா இருக்கணும். பாகிஸ்தான் வந்து எந்த விதமான ரியாக்ஷனும் பண்ணலாம், அதுக்கு தான் நாம ரெடியா இருக்கணும்னு சொல்றது. அதை தடுக்கிறதுக்காகவும் அதோட எஃபெக்டை கம்மி பண்றதுக்காகவும் தான் நாம் அந்த மற்ற நாடுகள் கூட ஒரு எல்லாருக்கும் பிரீஃப் பண்ணி அவங்களோட சப்போர்ட்டை நாம எடுக்கிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு காரணமே அதுதான். அதனால நாம வந்து பிசிக்கலா பாகிஸ்தான்லேருந்து எந்த மாதிரி அட்டாக் வந்தாலும் அதை தடுக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்யணும். நம்ம சிவிலியன் பாப்புலேஷனும் சில விதமான சில விதமான ஏற்பாடுகள் செய்து வைக்கணும். சரி, இறுதி கேள்வி. சப்போர்ட் நமக்கு வேணும். இப்ப நாம இந்தியா அண்மை காலமா எப்பவுமே முதல் தாக்குதல் இந்தியாவில இருந்து வராது. ஆனா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அண்டை நாடுகள் மால்தீவ்ஸ், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, இவங்க எல்லாமே இந்தியா மேல ஒரு அச்ச உணர்வு, டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா இருக்கு அப்படின்னு இப்ப சொல்ல முடியாத நிலைமையில தான் இருக்கும். ஸோ இந்த தாக்குதல் அப்படின்றது இந்த நாடுகள் எப்படி பார்க்கும்? தெற்காசியாவில் இந்தியா ஒரு பீஸ்ஃபுல் நேஷனாக பார்த்தாலும் நம்மளை ஒரு மாதிரி அவங்களிடம் ஒரு அச்ச உணர்வு, ஒரு எச்சரிக்கை மிகுந்த ஒரு உறவை தான் அவங்க பேண விரும்புகிறாங்க. இது என்ன தாக்கத்தை தெற்காசியாவில் ஏற்படுத்துது? தெற்காசியா வந்து எப்பவுமே இதில் வந்து தலையிடாது. நீங்கள் 1917-20 இதில் எல்லாம் நம்ம டோலம்ல நடந்த நிகழ்ச்சி, கல்வான்ல நடந்த நிகழ்ச்சி, இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா சவுத் ஏசியன் கண்ட்ரிஸ் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் வந்து எந்த விதமான ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காது. ஆனால் அவங்க வந்து இந்த மாதிரியான தகராறு நடக்கிற இடத்துல வந்து அவங்க வந்து அவங்களுக்கு என்ன ஆதாரம் அவங்களுக்கு என்ன ஆதாயம் இருக்குமோ அதை பார்க்கறதுக்கு தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இப்போவும் இருப்பாங்க. அவங்ககிட்ட எந்த விதமான ஒரு ரிமார்க்ஸ் வராது, எந்த விதமான ஒரு ரியாக்ஷன் இருக்காது. ஆனால் அவங்க வந்து குவைட்டாக இருப்பாங்க, 2 பக்கமும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க.
ஆனால் எந்த விதமான அவங்களுக்கு ஆதாயம் இருந்ததுன்னா அதுக்கு பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இருக்கு. உங்கள் அனுபவத்திலேருந்து நிறைய ஆழமான கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு நரசிம்மன் சார். தேங்க்யூ.